குறிப்பாக சொல்ல போனாங்களேன் மிதுன ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டம் இருக்குல்ல, இப்போ போயிட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பா வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்ல காலம்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த கிரகங்களுக்கான அந்த அமைப்பு அப்படி இருக்கு. ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது, குறிப்பா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அத தாண்டி நீங்க டிஎன்பிஎஸ்சி, குரூப் எக்ஸாம், நீட்டுக்கு படிக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து நல்ல அமைப்பா அமையும். ரன் த்ரூ போயிடுறேன். இந்த காலகட்டத்தில அந்த டைம நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அந்த படிப்புல. ஹையர் எஜுகேஷனும் சரி, இந்த போட்டித் தேர்வுல பார்த்தீங்கன்னா, நீங்க சிறந்து விளங்குவீங்க. 2வது ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு காரிய தடவ விஷயம் இருக்குங்க உங்களுக்கு. ஒரு விஷயம் எடுத்து பண்ணியிருப்பீங்க. ஏன் ஒரு வீடு கட்டியிருப்பீங்க. சார் நான் வீடுலாம் வந்து பேஸ்மெண்ட்லாம் போட்டேன், பில்லர்லாம் போட்டேன், சீலிங் போட்டேன். அதுக்கு மேல் போட்டு என்னால கட்ட முடியல அப்படின்னு நிந்து போயிருக்கும். இன்னும் குறிப்பா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வேலை ஆரம்பிச்சுட்டேன் சார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து தேடுறேன் பொண்ணு அமைய மாட்டுது. அதே மாரி மாப்பிள்ளை தேடுறேன், மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது என் பொண்ணுக்கு அப்படின்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. போயிடும். குறிப்பா சொல்ல போனா வைங்களேன், மருந்து, மாத்திரை எடுத்துட்டு இருப்பீங்க. உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நல்ல டாக்டர் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த டாக்டர் போவீங்க, அந்த டாக்டர் போவீங்க, இந்த மருந்து, மாத்திரை சாப்பிடுவீங்க. உடம்பு சரியா இருக்காது. இதெல்லாம் சரியாகறதுக்கான காலகட்டம் தான் இப்ப இருக்க அந்த கிரக காலம் இது அமையுதுங்க உங்களுக்கு. ஏன் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, காரிய தடைன்ற விஷயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறும் உங்க ஜாதகத்துக்கு. 2வது ஒரு விஷயம் குறிப்பா சொல்ல போனா வைங்களேன், மாணவர்களுக்கு. பள்ளி படிக்கிற மாணவர்களாகட்டும், அல்லாவது போட்டித் தேர்வுல இருக்குல்ல, அதில பார்ட்டிசிபேட் பண்ற மாணவர்களாகட்டும், நல்ல காலகட்டம் இது. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய போட்டித் தேர்வா இருந்தாலும், அதில வந்து ஈஸியா கிளியர் பண்ணி நீங்க பெரிய ஆள் ஆயிடலாங்க. சார் நீங்க சொல்றது புரியுது. எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எதுவும் நடக்க மாட்டுது. நிறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டேன். கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டேன். யாகங்கள்லாம் வளர்த்துட்டேன். இருந்தாலும் ஒரு நல்லது நடக்க மாட்டுது. அப்படிதான் சொல்றீங்க. கரெக்ட்டு தாங்க. மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க எவ்வளோதான் விஷயம் பண்ணாலுமே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து தண்ணீர் பட மாட்டீங்க. குறிப்பா வந்து நீங்க நெறைய விஷயம் பண்ணுவீங்க, நெறைய உழைப்பீங்க மத்தவங்களுக்கோசம், நெறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்ப்லாம் வாங்கிட்டு அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க. ஆமா சார், இதுதான் நடக்குது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றீங்களே, கரெக்ட்டுங்க. இதெல்லாம் சரியாகணும். நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும். என் வாழ்க்கையும் மாறணும் மத்தவங்கள மாரி. அப்படின்றபோது உங்களுக்கான இடம் தான் சித்தர்கள் ஜீவசமாதி. எந்த சித்தரை போய் வணங்கணும், எந்த ஜீவசமாதிக்கு போணும் அப்படின்னும்போது, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் எந்த சித்தர்கிட்ட போணும், எப்படி வரணும், எந்த டைமுக்கு போணுன்றத சொல்றேன். குறிப்பா இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, சார் இதான் என் ஜாதகம். நான் இந்த சித்தர்கிட்ட போனா சரியாயிடணும் அப்படின்னும்போது, அந்த ஜாதகத்த பார்க்கும்போது தான் வந்து அந்த சித்தர்கிட்ட போகும்போது அதுக்கான பிரச்சனை தீரும். எந்த ஜீவசமாதிக்கு போணும், எந்த சித்தரை வழிபடணும், எந்த டைமுக்கு போணும். குறிப்பா இதில சொல்லப்போனா வைங்களேன், சில ஓரைகள்லாம் இருக்கு. அந்த ஓரையில போய் நம்ம வணங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அக்யூரேட்டா வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறும். நிறைவேத்தி குடுப்பாங்க. ஆமாங்க. நீங்க நெறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஓ பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறியிருக்குமே, ஏன் மாறல? அதான் காரணம். சித்தர்கிட்ட போகும்போது உங்க கர்மா கிளியர் ஆகும். ஏன்னா நம்ம கர்மா கிளியர் ஆக தான் நம்ம காரிய தடை எல்லாமே விலகும். நம்ம கர்மான்ற விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் போய் முட்டியும் போதுனாலுமே அந்த கதவு திறக்காது. ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தடை போட தான் செய்யும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அந்த ஸ்பீட் பிரேக்கர உடைக்கிறது தான் வந்து சித்தர்கள் ஜீவசமாதி. அங்க போகும்போது தான் உங்க கர்மா கிளியர் ஆகும். கர்மா கிளியர் ஆக ஒரே அத்தாரிட்டி யாரு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் மட்டும் தான். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம கர்மா கிளியர் ஆகாது. மாறும். அந்த தன்மை கொஞ்சம் மாறுமே தவிர, ஃபுல்லா கிளியர் ஆகாது. நீங்க ஏதோ சித்தர்கள் ஜீவசமாதி போங்க. எவ்வளோ பெரிய ஜாதகத்துல இருக்க எவ்வளோ பெரிய தோஷங்களாகட்டும், எவ்வளோ பெரிய விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து தவிடு முடியாதவங்க. ஏன்னா சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அப்படின்னும்போது, அவங்க கிட்ட நீங்க போயிட்டு இருந்தா இந்த ஜாதகம்லாம் வேலை செய்யாது. இந்த கட்டம் வேலை செய்யாது. உண்மைதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, விழுப்புரம் பக்கத்துல இருக்காரு. அந்த ஊர்ல வந்து அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான். பேர் சொல்ல விரும்பல. ஸோ அப்படிங்கும்போது அவர் பையனோட ஜாதகம் குடுத்து, இந்த மாரி பிரச்சனை இருக்குங்க பையனுக்கு. நான் நெறைய ஜாதகர்கிட்ட கேட்டுட்டேன். பையனோட படிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பையன் ரிஷப ராசி. ஸோ அப்படின்னும்போது என் பையன் நல்லா படிச்சு வந்துட்டான்னா, அடுத்து இவன் தான் வந்து என்னோட மத்த விஷயம்லாம் அவன் தான் கொண்டு போணும். எனக்கு இது ஒரே பையன். மத்த ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது இந்த பரிகாரம் பண்ண, அந்த கரியர் நெறைய பண்ணிட்டான். ஆனா எதுவுமே மாறல. பையன் அப்படியே தான் இருக்கான். புடிச்சு வச்ச பிள்ளையாரா தான் இருக்கான். நீங்க ஏதோ சித்தர்கள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்றீங்களே, என்னங்க பண்றது? அப்படின்னும்போது அவர்கிட்ட சொன்னேன். ஜாதகம் பார்க்கும்போது, ஐயா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. தம்பிய கூப்பிட்டு நீங்க விழுப்புரத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டமங்கலத்துல இருக்க மகான் படே சாஹிப் ஜீவசமாதிக்கு பையன கூட்டு போயிட்டு வாங்க. அங்க போனா பையன் சரியாயிடுவான். நீங்க சொல்ற மாரி பையன் சொல்ற பேச்ச கேட்பான். நல்ல படிப்புல பெரிய ஆளா வருவான். அவன் வாழ்க்கையில வந்து சிறந்த மனிதனா வருவான் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இங்க போனா சரியாயிடுமா? ஆமாங்க இங்க போங்க. நெறைய செலவு பண்ணி பரிகாரம் பண்ணியிருக்கேன். நீங்க என்னங்க இங்க போயிட்டு வந்தா சரியாகும்னு சொல்றீங்க? ஜீவசமாதிக்கு. அதுதாங்க உண்மை. அங்க தான் வந்து ஆற்றல் அதிகமா இருக்கு. ஸோ அவரு அந்த பையன கூட்டிட்டு ஜீவசமாதி ரெகுலரா போயிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அந்த பையன் ஒரு பெரிய ஆளா இருக்கான். ஸோ அப்பாவோட பிசினஸ் எடுத்து பண்றான். பொலிட்டிக்கலாவும் வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கிற பையன். ஸோ அப்படின்னும்போது இதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நீங்க ஜீவசமாதிக்கு போய் அந்த இடத்துல இருக்க அந்த ஆற்றல அனுபவிக்கும்போது தான் அந்த உதாரணம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும்.
ஏன் சொல்கிறேன்னாங்களேன், நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு காசுன்ற எல்லாருக்கும் சும்மா வரலைங்க. பரிகாரன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய செலவு பண்ணி பிரச்சனை தீராமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஜீவசமாதிக்கு இந்த ஜீவசமாதிக்கு போங்க, அந்த ஜீவசமாதிக்கு உங்கள் நியர்பையில் இருக்க ஜீவசமாதிக்கு போங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஆற்றல் என்னென்னு புரிய வரும். நம்ம ஆன்மா வந்து அந்த இடத்துல ஒரு உணர்த்தும். ஏன்னா ஜீவசமாதிக்கு போக போக தான் அந்த பிரச்சனை தீரும். மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் குறிப்பாக யாரை பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பெருங்குளத்தூர் இருக்க சதானந்த சுவாமிகளை பிடிச்சிக்கோங்க. அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கை நிறைய விஷயம் மாறும். அதை தாண்டி சார் நான் மதுரையில் இருக்கேன், நான் எப்படி சென்னைக்கு வர முடியும்னா கவலைப்படாதீங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பையில் இருக்க ஜீவசமாதி கூகுள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜீவசமாதிக்கு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி பிரகாசமாக இருக்குங்க.